வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கத்திரிக்காய் வறுவல் செய்ய போகிறோம். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த கத்திரிக்காய் வறுவலை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காயை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். 1 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். பேனில் 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து பரட்டி விட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. பருப்பு லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய்னா பாதி அளவு போட்டால் மட்டும் போதும். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். ரொம்ப சுலபமாக எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.